ஒரே காரில் பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் பயணம் செய்து வருகிறார்கள். அடுத்த திட்டம் என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இவர்களுடன் டிடிவி தினகரனும் பசும்பொன் நோக்கி பயணிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த மூவரும் சேர்ந்து சசிகலாவை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் ஒரே வாகனத்தில் சென்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக இவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. இவர்களோடு டிடிவி தினகரனும் இணையவிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மூவரும் சேர்ந்து சசிகலாவை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் காலை முதலே முக்கிய தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இவர்களின் திட்டம் என்ன? வேதவழி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் மூவரும் இணைந்து இன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தி வருகிறார்கள். கடந்த சில மாதங்களாகவே செங்கோட்டையன் கடந்த சில மாதத்துக்கு முன்பு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று செய்தியாளர்கள் சந்தித்த அவர் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து 10 நாட்களுக்குள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கெடுவை விடுத்திருந்தார். அதன் பிறகு அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகருடன் அவர் தொடர்பில் தான் இருந்தால் கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி அன்று சென்னையில் வைத்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனையும் அதே போல முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தையும் செங்கோட்டையன் சந்தித்தார். இந்த செய்தியை நம்ம அப்போதே வெளியிட்டிருந்தோம். புதிய தலைமுறை வெளியிட்டிருந்த நிலையில் அதற்கு மறுப்பையும் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அந்த சந்திப்பு, அன்று நடந்த சந்திப்பு என்பது இதன் மூலமாக உறுதியாக இருப்பதாக தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வேதவழி. ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே இவர்கள் மூவரும் தொடர்ச்சியாகவே பேசி வந்தார்கள். பல்வேறு சந்திப்புகள் தொடர்ச்சியாகவே திரைமறைவில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக இந்த இணைப்பு என்பதை பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் உடைய அந்த கட்சி பதவி மற்றும் பறிக்கப்பட்ட நிலையில் விரைவில் கட்சி விரோத நடவடிக்கை காரணமாக அவர் கட்சியிலிருந்தும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலமாக உருவாகி இருப்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கட்சி ஒன்றிணைய வேண்டும், அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தியிருந்தாலும் இதற்கான அந்த அடித்தளம் அமைத்தது என்பது பார்த்தோம்னா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இவர்கள் இருவரிடமும் பேசிய பிறகு செங்கோட்டையன் இந்த முடிவிற்கு வந்து அதன் பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்கள் சந்தித்தார். தற்போது தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு மூவரும் இணைந்து அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்திற்கு செல்வது என்று நாங்கள் மூவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்பதை வெளியுறகத்திற்கு காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக அவர்கள் அமைத்துக் கொண்டிருப்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருக்கான முக்கியத்துவம் கட்சியிலிருந்து குறைந்ததன் அடிப்படையில் தான் இந்த முடிவிற்கு அவர் வந்ததாக அவருடைய ஆதரவாளர்கள் கருதினார்கள். கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்த 1977 இருந்தே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். பல்வேறு முக்கிய பொறுப்புகளை அதிமுக வகித்தவர். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு தனக்கான முக்கியத்துவம் கட்சியில் இல்லை என்ற ஒரு அதிருப்தி அவரிடம் தொடர்ச்சியாகவே இருந்து வந்ததாகத்தான் அவருடைய ஆதரவாளர்கள் கருதினார்கள். பல்வேறு நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு சட்டமன்றத்தில் கொறடா பதவி கொடுக்கப்பட்டது. அதே போல RB உதயகுமாருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால அவர் அதிருப்தியிலிருந்து வந்ததாகவும் அதனை அடுத்துதான் அவர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியுடன் சேர்ந்து இந்த ஒரு நடவடிக்கை கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கைக்கு அவர் சென்றதாக தான் அவருடைய ஆதரவாளர்கள் கருதினார்கள். இந்நிலையில் தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி செப்டம்பர் 24ஆம் தேதி சந்திப்பு நடந்தது என்பது 100% அது உண்மை என்பது தற்போது இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அப்போதே நம் செய்தி வெளியிட்ட பொழுது அவர் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக அதனை மறுத்திருந்தார். ஆனாலுமே நாம் அந்த செய்தியில் உறுதியாக தான் இருந்தோம். தொடர்ச்சியாகவே அவருடைய சந்திப்பு என்பது நடைபெற்றதை தான் நம்மால் உறுதிப்படுத்த முடிந்தது. இந்த கடந்த சில மாதங்களாக டிடிவி மற்றும் ஓபிஎஸ் உடன் இணைந்து செயல்பட்டது தற்போது வெளியுலகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் இணைந்துதான் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக அவர்கள் அமைத்துக் கொண்டிருப்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது.